ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 856வது நாமாவளியாக ஓம் சாந்திதாய நமः. முருகப்பெருமான் அந்த நாமாவளி கலக்கமற்ற நிம்மதியான தெளிந்த மனோநிலையை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது மன அமைதியை அளிப்பவருக்கு நமஸ்காரம். இறைவன் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறார். அதே சமயத்தில் இந்த இடத்துல சாந்திஹி அப்படின்னா அமைதிப்படுத்துதல், அமைதி, பொறுமை, பகை தீருதல், மௌனம், பசி அடங்குதல், முடிவு, ஒழிவு, இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் சாந்திஹி அப்படின்னா. அப்படி எல்லா உயிர்களையும் சாந்தப்படுத்தக்கூடியது, அமைதி, பொறுமையை கொடுத்து அந்த ஜீவனுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்து எல்லா விதமான நிறைவையும் கொடுக்கக்கூடியவர். நிறைவு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம்னு ஒவ்வொரு உயிருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 நிலையும் இறை அருளால் கிடைக்கும். புருஷார்த்தங்கள்னு சொல்கிறது. அப்போ இந்த பூமியில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் தர்மத்தின் மூலமாக அனுபவித்து அதன் மூலமாக பொருளை ஈட்டி அதன் மூலமாக எல்லா விதமான சந்தோஷங்களை அடைந்து எல்லா விதமான விடுதலை, எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு மோட்சம்ன்ற சாம்ராஜ்யத்தை அடையணும். அதை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் முக்திக்கு ஒரு வித்து குரு பெற அப்படின்னுவார். அப்படி இந்த இடத்துல சாந்தினா முடிவுன்னு ஒரு அர்த்தம். அப்போ அந்த முடிவு எப்படி இருக்கணும்? மோட்சமானது இந்த ஆத்மா இறைவனுடைய திருவடி அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியாக பொறுமையாக இறைவனுடைய அருளை நாடும் பொழுது அந்த இறையருள் அந்த பாக்கியத்தை கொடுத்துரும். அதை திருப்பூரில் அழகாக சொல்லுவார். ஆரவாரமாக இருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழி வேலை போன் முழங்கி அடர்வார்கள். ஆக மீதிலே சிவந்து ஊசி தானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் வீரமான சூரி கொண்டு நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது வீடு வாசலான பெண்டி ராசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் ஈது கண்டு வருவாயே அப்படின்வார். அந்த நேரத்தில் நீ வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணு. இந்த உயிர் சாதாரணமாக மற்ற உயிர்கள் மாறி போகாமல் உன்னை வழிபாடு செய்ததால் அந்த முடிவு அப்படின்றது உன்னுடைய அனுக்கிரகமாக இருக்க வேண்டும். சாதா ஒரு யமன் வந்து என்னை எடுத்துன்னு போயிடக்கூடாது, உன்னுடைய அருள் வேண்டும்னுவார். சில திருப்புகழில் சொல்லுவார், அவர்கிட்ட வந்து எனது அன்பன் இவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னுவார். உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அப்படின்னுவார். அப்படி இறைவன் எப்பேற்பட்டவர்னால் எல்லா உயிர்க்கும் சாந்தத்தை கொடுக்கக்கூடியவர், சாந்தியை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மனோநிலையை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் தான். அவர் தான் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுப்பவர். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. உயிர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இந்த பூமியில் பசி, ஏன்னா பசின்றது ரொம்ப மிகப்பெரிய கொடுமையானது. சாந்தினா பசி அடக்குதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா பசி வந்தால் 10ம் போயிடும்னுவார். அனுபூதியில் சொல்லுவார், வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அப்படின்னுவார். மிடினா ஏழ்மை. அப்போ இந்த பசி வராமல் அந்த எல்லா விதமான சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய பெரும் சக்தி வடிவம் குமார பரமேஸ்வரன் தான். அவர் நினைத்தால் இந்த உயிருக்கு எல்லா சந்தோஷங்களும் தானாக கிடைத்து அந்த சாந்தி ஆனது நிறைவாக கிடைக்கும். அதை கொடுப்பவராக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. ஓம் சாந்திதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.